வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவுடனான நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாயத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் அரசாங்கம் தேவையான ஆதரவை ஆர்வமுள்ள தனியார் துறை தொழில் முயற்சியாளர்களுக்கு வழங்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். இவ்விவசாய நவீனமயமாக்கலுக்கு இவ்வருடம் 100 பிரதேச செயலக பிரிவுகள் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் 25 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதற்கட்டமாகவும் 75 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்டமாகவும் அரசாங்கம் வசதிகளை வழங்கும் என ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கையில் முதலாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் கேகாலை நெலுந்தனிய பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வேகா காரை உருவாக்கிய கலாநிதி ஹர்ஷ சுபசிங்கவின் பசுமை இல்லத்தை பார்வையிடுவதற்காக சென்றபோதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதை குறிப்பிட்டார். இப்பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் முதலாவது பசுமை இல்லம் 3 பிரிவுகளை கொண்டது. இதில் தக்காளி, மிளகு, சலாது என பயிரிடப்பட்டுள்ளன. ஆனால் காளான் உற்பத்திக்கென்று தனியாதொரு பிரிவும் நிறுவப்பட்டுள்ளது. எனவே அதிகரித்து வரும் சனத்தொகைக்கு பயனளிக்கும் வகையில் உணவு உற்பத்தியும் அதிகரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் எமக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே நவீன தொழில்நுட்பம்தான் குறைந்த அளவு நிலத்தில் அதிக அறுவடையினை பெறுவதற்கான ஒரே வழி என ஜனாதிபதி குறிப்பிட்டார். விவசாய நவீனமயமாக்கலுக்கு யாழ்ப்பாணத்தில் உடுவில் பிரதேசமும் கிளிநொச்சியில் கண்ணகிபுரமும் ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்பட்டது. நாடு பூராகவும் நவீன விவசாயத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட 100 இடங்களில் இவ்விரு பிரதேசங்களும் அடங்கியுள்ள நிலையில் அவ்விரு பிரதேசங்களில் நடைபெற்று வரும் நவீன விவசாய விரிவாக்கல் முறை மூலம் மிளகாய் செய்கையினை கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பார்வையிட்டார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் இந்நவீன விவசாய விரிவாக்கல் முறையினை பார்வையிட்ட அமைச்சர் அங்குள்ள மிளகாய் செய்கையாளர்களுடன் கலந்துரையாடினார். அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதியால் நாடு பூராவும் நவீன விவசாயத்திற்காக 100 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவ்விடங்களில் யாழ்ப்பாணத்தில் உடுவில் பிரதேசமும் கிளிநொச்சியில் கண்ணகிபுரமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளன என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயமாகும் என தெரிவித்தார். அரசு துறையில் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முறைகள் மூலம் ஒரு வேலை திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத்குமார சுமித்ராராச்சி ஜனாதிபதி ஊடக மையத்தில் இதனை தெரிவித்தார். வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை இலங்கை அமெரிக்க தூதுவர் வழங்க தயார் என தெரிவித்தார். வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களுக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் அவர்களுக்கும் இடையில் வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண அபிவிருத்தி செயல்பாடுகள், கல்வி, சுற்றுலாத்துறை, காணி விடுவிப்பு, தீவுகளுக்கான போக்குவரத்து வசதிகள், தொழில் வாய்ப்புகள், முதலீட்டு நடவடிக்கைகள் உட்பட பல விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டன. மேலும் 27 வருடங்களுக்கு பின்னர் அமெரிக்க அமைதி காக்கும் கழகத்தின் ஊடாக இலங்கையில் இலவச ஆங்கில மொழி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அதன் மூலம் மாணவர்களுக்கு இலவச ஆங்கில மொழி வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் கூறிய அமெரிக்க தூதுவர் அதற்குரிய ஒத்துழைப்பினை ஆளுநரிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். ஜூலை 4 மீண்டும் தோண்டப்படவுள்ள கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி வேலைகள் ஆரம்பமாக உள்ளதை முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு கிடைத்ததனை முல்லைத்தீவு மாவட்ட செயலம் அறிவித்துள்ளது. இதனை இவ்வழக்குடன் தொடர்புள்ள சட்டத்தரணியில் ஒருவரான KS நிரஞ்சன் உறுதி செய்துள்ளார். அகழ்வு நடக்கவுள்ள பகுதியினை, அதாவது முல்லைத்தீவு கொக்குளாய் பிரதான வீதியினை தவிர்த்து வேறு வழிப்பாதையினை ஏற்பாடு செய்யும்படியாகவும் அகழ்விற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிவிக்கும்படியாகவும் நீதிமன்றம் கொக்குளாய் போலீசாருக்கு அறிவித்துள்ளது. கொக்குளாய் தொடுவாயில் தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபையினர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 29 தண்ணீர் குழாய் பொருத்துவதற்காக தோண்டிய போது மனித எலும்புக்கூடு எச்சம் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டமாக அகலப்பட்ட நிலையில் 39 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இவ்வெலும்புக்கூடுகள் 1994 ஆண்டிற்கும் 1996 ஆண்டிற்கும் இடைப்பட்டவையாக இருக்கலாம் என்று தொல்லியல் திணைக்களத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் ராஜ் சோமதேவவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் 24 யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜனாதிபதியின் விஜயத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் ஒரு பகுதியாக ஜனாதிபதியின் பாதுகாப்பு பிரிவினர் தற்போது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு விஜயம் செய்துள்ளனர். ஜனாதிபதியின் விஜயத்தின் போது யாழ் போதனா வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடத்தை திறந்து வைக்க உள்ள ஜனாதிபதி
கிளிநொச்சி வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடம் ஒன்றையும் திறந்து வைக்க உள்ளார். மேலும் வலிவடக்கு பகுதியில் ஒட்டகப்புலத்துக்கு செல்லும் பிரதான பாதையையும் உத்தியோகபூர்வமாக மக்களிடம் கையளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது செய்திகள் முடிவடைகின்றது. வணக்கம்.